பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. அண்ணே சரியான நேரத்தில் பேசுறேன்னே. ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டேனாவே நீங்க கம்முன்னு இருந்துக்குவீங்க. இல்லாட்டி நான் தான் 3 பேர்த்த சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்க பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். ஆனா நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியா இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கடக்க கூடாது என்று இருக்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுறேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு பிளைட்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், கார்ல போலாங்கன்னா பிளைட்ல போகும்போது அவர் வர்றாரு, பாக்குறேன். 2 முறை அவரை சந்திருக்கின்றேன். 2 முறை விமானத்துல தான் சந்திச்சிருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு, நான் முழிச்சிருந்தேன். அப்புறம் வரும்போது அண்ணன் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. எதுவுமே பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஜெனரலா தான் பேசணும்னு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது, என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடைய.